ஏங்க வாங்க, சமோசா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சமோசா ஒட்டிக்கிட்டே இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்னங்க எதுக்கு நினச்சிக்கிறாதிய, வேலையை வெட்டியமாக கிடக்கு. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுகிறது முக்கியம். இருங்க ஒரு நிமிஷம். போ மானசா, சால் போட்டுக்கிறேன். ஏண்டுகளுங்க, எங்கள் வீட்டுக்காரு சரியில்லை சரியில்லை, நீ வீடியோ போடுவதெல்லாம் சரியில்லை, மறுவாதை கெட்டு போயிடும், மறுவாதை கெட்டு போயிடும், சால் போடு, நைட்டி ஓட்டுக்கிட்டு வீடியோவே போடாத அப்படின்ட்டு இருக்காரு. ஏங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம சேலை கட்டி சட்டை கட்டி அதுக்கு தலைக்கு ஏற்றாப்புல, அதுக்கு ஏற்றாப்புல தலையை சீவி, அதுக்கு ஏற்றாப்புல பவுடர் அடித்து பொட்டு வச்சு அப்படிலாம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம சும்மா வீட்டில் நடக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க? நம்ம வேலை வெட்டியமாக இருந்தால் எப்படி அதெல்லாம் போய் பண்ணுறது? இந்த வாருங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே என்ன வேலை பார்த்துக்கிட்டு தெரியுதா? சமோசா ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒட்டிக்கிட்டே இப்படி வேலையில் பார்த்துக்கிட்டே தெரிகிறவங்களுக்கு எப்படிங்க நல்லா தெரியாதுல்லங்க. அப்படி இருக்குங்க. என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதை வாருங்க, நல்லா உட்காந்துக்கிறேன். எதுக்கு நினச்சிக்கிறாதீங்க. ஏங்க நிறைய பேர் கமாண்டில் பலவித கேள்வி கேட்டிருந்தீங்க. சில பேர் நல்ல புத்திசாலி பொண்ணுமா, விவரமான பொண்ணும் அப்படின்னு இருக்கீங்க. விவரமாக இருக்கணும்ல. விவரமாக இருந்தால் தானே இந்த கலிகாலத்தில் பொம்பளை பிள்ளைய விவரமாக இருந்தால் தானே பிழைக்க முடியும். என்ன நான் சொல்கிறது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. விவரமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. புத்திசாலி பொண்ணுமா அப்படின்றது இருக்கீங்க. நீங்கள் சொன்ன புகழாரம் பூரா சூப்பர். ஆமாம், புத்திசாலித்தனமும் வேணும், எல்லாமே வேணும். ஒரு பொம்பளை பிள்ளைன்றது ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு புத்திசாலித்தனமே பொறுமை என்ன வேணும். என்னம்மா அங்கம்மா எங்கள் அம்மா வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு எங்கள் ஆத்தா வேலை பார்த்து கிடக்கு, இங்கிட்டு நான் வேலை பார்த்து கிடக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பாருங்கள், வீடியோ பார்க்கணும்ல. என்ன மாதம் உங்களை பொழுதுவோம்ல. வீட்டில் சோறாக்க குழம்பு வைக்க இந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி முடியுமா? அப்புறம் எனக்கு இந்த காதலர் தினத்துக்கு கமாண்ட் பண்ணதை பார்த்து எனக்கு அழுகையாக இருந்துச்சுங்க. நிறைய கமாண்ட் எனக்கு உண்மையிலே எனக்கு கண்ணீரை வர வச்சிருச்சு. நெசத்துக்கே அழுதுட்டேன் நிறைய கமாண்டுகளுக்கு. என்ன நேரத்துக்கு அழுகுறேன்ல எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். சும்மா அந்த கமாண்டை வாட்சி பார்த்துட்டு எனக்கு அழுகு வந்துச்சுங்க அப்படின்னு. அப்படி அப்புறம் இப்போ புதுசாக பார்க்குற ஊருமே மறுபடி முதல்ல பார்த்த ஊரும் சாந்தாக்கா மாதிரியே இருக்குது வயசு, சாந்தாக்கா மாதிரியே இருக்குது வயசுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ புதுசாக பார்க்குறாங்க வருங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க வருங்க. அவங்களும் அதே மாதிரி கிளம்பிட்டாங்க. சாந்தாக்கா மாதிரி இருக்குது வயசு, சாந்தாக்கா 2 அப்படின்னுக்கிட்டே கிடக்காங்க. ஒருத்தவங்களாம் கேட்டிருந்தாங்க அவங்க கூட பிறந்தவங்களா அப்படின்னு. ஆமாம், பிறப்பால் ஒன்றும் இல்லாட்டாலும் வாய்ஸ் நம்ம பேசுகிற மொழியால் ஒரே மாதிரி இருக்கும்ல. என் குரல் மாதிரியே அவளுக்கு இருக்குன்னு சொல்கிறீன்ட. நானும் போய் பார்த்தேன், என்னை மாதிரி தான் அந்த அக்காவை பேசியிருக்காங்க. என்னைய மாதிரி தான் இருக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்போதான் என்னை மாதிரியே அகல வாயி சொல்லக்கூடாது, சொன்னாலும் உருவ கேள்வி பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இது ஒரு கொடுமையாக கருப்பாகத்தான் இருந்திருக்காங்க. எனக்கு இந்த இடம் பூரா கருப்பாக இருக்கும். அப்படித்தான் இருந்திருக்காங்க. இப்போ நல்லாயிட்டாங்க. இப்போ பார்க்க அழகாயிட்டாங்க. இப்போ சொல்லக்கூடாது, இப்போ கருப்பாலாம் இல்லை, நல்லா கலர் ஆகிட்டாங்களாங்க. சாந்தா கடை ஒரு நாளைக்கு கேட்கணும், கலர் எப்படி காரமுண்டு. கலர்லாம் வேணாம், நம்ம கருத்து பொம்பளைதே, நம்ம நாட்டோட நிறம் கருப்புத்தே. என்னங்க நம்மளே ஏதாச்சும் ஒரு படம் கிடத்துல புக் பண்ணாங்கடா பார்த்துக்குருவோம். அப்போ கூட நான் கலர் ஆக மாட்டேன். அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த புக் பண்ண வந்து ஒரு க்ரீமை கொடுத்து, இந்த க்ரீமை போடுங்க நல்லா ஃபேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு. நம்மளுக்கு க்ரீமை கொடுத்து பேஸு நல்லா போட்டு நல்லா பளபளன்னு ஆகண்டாலும் முடியாது. இதே மூஞ்சி மோரக்கட்டையில் வந்து நடிக்கிறேன். படம் நல்லா ஓடும், மேக்கப் போட்டு வந்து ஒருத்த வாக்க மாட்டாங்க என்னன்றுவே, பேய் மாதிரி ஆயிடுவில்ல. அதனால் எனக்கு அப்படியே அதையும் கேட்டுக்கிட்டே கிடக்கிய. சாந்தாக்கா கூட பிறந்தவளாண்டு. எந்த ஊர் இப்போ புதுசாக வந்த ஊர் கூட எந்த ஊருன்னு தெரிஞ்சிருந்து. நான் சொல்லிவிட்டேன், கமுதி எங்கள் ஊர் கமுதிக்கார ஊரை இப்படித்தான் பேசுவாங்க. அடாதடியாக பேசுகிறோம், வெள்ளமாக இருக்கும். ஆனால் உள்ள ஒரு விஷயம் இருக்காது. அப்படி ஒரு பாசக்காரவளாக இருப்பாங்க, பாச பந்தக்காரவளாக. அது மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. என்ன எப்படி வாழ்க்கையில் என்னத்தையோ வாங்க வேலையை வெட்டியும் பார்த்துக்கிட்டு அதோட எப்படி அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் தெரியாது. நம்ம வாட்டுக்கு வேலையில் பார்த்தோமா, நம்ம வீட்டு வியாபாரம் என்ன எல்லாம் பார்த்தோமா, அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்குங்க. ஆமாம், பகல் பூரா வேலை பார்ப்பேங்க. ஃபோனை அவ்வளோவா எடுக்கவே மாட்டேன். ஃபோனை அங்கிட்டு சார்ஜர் போட்டுக்கிட்டு அல்லது பாட்டு கேட்டுக்கிட்டு
காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே கிடப்பேன். வீட்டை அடைச்சிக்கிருவேன். எல்லோரும் வீட்டில் ஆள்லேருந்து ஓடிடுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கியா, எப்படித்தான் உனக்கு அப்படி பொழுது போகுது, எப்படித்தான் அப்படின்டுவாங்க. வீட்டுக்குள்ளேயே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எங்கே நீ அப்படி சொன்னாலும் ஊழறிய உலகறிய நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அக்கம் பக்கத்துக்காரங்க அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்களே, வேலைக்கு ஓடிடுவாங்க. எல்லாரும் பாப்பான்னு சொல்ல முடியாதுல்லங்க. ஒரு நேரம் பாப்பா ஒரு நேரம் பார்க்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்ல, எல்லா நேரம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்பப்போ சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ உள்ளக்கே சீட்டு போடுறேன், நீ தான் வீடியோ போடுறதே பார்த்தவங்க ஒரு அக்கா சரி கேட்டாங்க. பாப்பாவை கூப்பிட போயில எப்படித்தான் உனக்கு வீட்டுக்குள்ளேயே கிடக்கண்டு தூங்கிடுவேக்கோ அப்படின்ட்டு. ஆமாம் தூங்குற அதே பார்த்தமே வீடியோவில் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் அது என்ன 1 மணி நேரத்தில் போட்டுருவேன் சல்லு சல்லுண்டு போட்டு தூங்கிடுவேன் அப்படின்ட்டு. ஆமாங்க பூரா மனசுகளுக்கு போராமை ஆகிப்போகுதுல, போராமை தான் அதிகமாகிடுதுங்க. எட்டி இருக்கிய எங்கேயே இருக்கிய, யார் எவன்டே தெரியாது, யார் எவன்னு நீங்கள் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இந்த ஃபோனில் பேசுகிறத வச்சு ஆஹா நல்லா அந்த பிள்ளை நம்ம கிராமத்து பேச்சு அப்படியே பேசுது ஐயா, யதார்த்தமாக பேசுது, நம்ம கிராமத்தில் மாதிரியே பேச்சு பூரா இருக்குது, நல்லா குடும்பத்தை நல்லா ஒரு குடும்ப பொண்ணாக நல்லா பார்க்குது அப்படின்னு நீங்கள் லைக்குகளை பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன இதெல்லாம் ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் பார்த்துட்டு தான் என்னோடய நடவடிக்கையில் பார்த்துட்டு தான் நீங்கள் போடுறீங்க. அதையே பாருங்க, ஒரு சில பேர் நம்மளுக்கு சொந்தமில்ல வந்தமில்ல தள்ளி இருக்கா, அதையே பார்த்துக்கிட்டு ஒரு அக்காலாம் ஆத்தாடி பேசுகிறது கூட நடிப்புட்டு அப்படியே தெரியுது, இதுக்கு போய் இவ்வளோ கமாண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோக்கு போய் இதுக்கு லைக் பண்ணுறாங்க, எதுக்குன்னே தெரியலையே அப்படின்னு அது பாவம், அது வயிற்றுல வனமாக கொட்டிட்டு போயிருக்கு பாவம் கமாண்டில். நான் அந்த கமாண்டை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு அறிஞ்சு வந்துக்குங்க. ஆமாம் அவன் பாராட்டுறவங்களை விட நான் நினைப்பேன், பாராட்டுறவங்களை விட நம்மளை வந்து பழி சொல்கிறவங்கிட்ட வந்து பழகி அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துடணும்னு நான் நினைப்பேன். அதில் தான் பெரிய சாமர்த்தியமே இருக்குதுன்னு நினைப்பேன். இப்போ ஒரு அக்கா கிச்சன் அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களாம் என் வீடியோவை எந்த வீடியோ விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதை சொல்கிறது குடுக்குன்னு ஓடியாருவாங்க. இப்போ இது இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னா இந்த கையை வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கவருக்கா இந்த சமோசாவை நாங்கள் திங்க அப்படின்னு சொல்ல ஓடியாருவாங்க. அப்படி சொல்ல ஓடியாருவாங்க. அப்படி குறைய மட்டுமே சொல்கிறது ஓடியாருவாங்க. என்ன அப்படி குறைய மட்டும் சொல்ல ஓடியாருவாங்க. அதனால அவங்கள நான் குறைய நினைக்க மாட்டேன், அவங்களத்தான் எனக்கு பெருசாக ஆஹா வந்தாகக்கா அப்படின்ட்டு அவங்களத்தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் வீட்டில் சண்டை ஓடுறோம்னு வச்சுங்க, பக்கா சண்டை ஓடுறோம்னு வச்சுங்க. எங்கள் ஆத்தா இப்போ பக்கத்து வீட்டுக்காரோட இருந்த வீட்டில் சண்டை ஓடிச்சுருங்க. ஒரு என்னத்தையோ ஒன்று காயப்படிச்சு, என்னம்மா இதை காயப்பட்டியாம்மா மேட்டை, அந்த காயப்பட்ட தண்ணி இவங்க வாசலில் வடிஞ்சிருச்சான், அதுக்காக சண்டை விட்டாங்க. அவங்க மேலே துணியை காயப்பட போனவங்க கிளிப்பு எடுக்க மறந்துட்டு போயிட்டாங்க. 3வது மாடியில் வச்சுட்டு அப்படியே நடந்தவங்க நடந்துட்டாங்க. 5வது மாடியில் போய் காயப்படணும்னு பார்த்துக்குங்க. கத்துறாங்க அவங்க மயனை எடுத்துகிட்டு வர சொல்லி. நான் அப்போ தான் துணியை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்படியே கையில் எடுத்துக்கிட்டே போய் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த அக்கா தான் அப்படி சிரிச்சுட்டு அப்படியே ஆகிட்டாங்க. எதுக்கு நம்ம கூட நேர்த்தனை சண்டை ஓட்டாங்க, எதுக்கு அவங்களுக்கு போய் எடுத்து கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். சண்டை ஓட்டவங்களுக்கு விழுந்து கவனிக்க நினைப்பேன், அது ஏன்டே தெரியாது. அப்படித்தான் எல்லா இடத்துலையும் அப்படித்தான். சொந்தக்காரங்க ஒருத்தர் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க தண்ணி கேட்டாங்க, ஏக்க தண்ணி எப்போ தம்பி எப்பான்னு கத்துறாங்க. அவன் இந்த பையலுக்கு கேட்கல. நான் அங்கிட்டு ஓரமாக அங்கிட்டு வேற ஒருத்தவங்க எந்திரிச்சாட உட்கார ஒன்று நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்களும் நனைஞ்சண்டை பேச மாட்டோம். ஆனால் பார்த்துங்க அவங்க தண்ணி கேட்டதை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடியே போய் தண்ணி ஊற்றுறதை எடுத்துட்டு ஓடியாந்து அவங்களுக்கு ஊற்றுனேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே. அதைத்தான் நான் யோசிப்பேன். அப்படித்தான் என்னை திட்டுறவுங்க, என்னை இப்போ குறை சொல்கிறவங்க, அவங்கள பூரா உறவாக்கிக்கிறணும்னு நினைப்பேன். நம்ம சொந்த உறவாக்கிக்கிறணும்னு நினைப்பேன். பாராட்டுறது வந்து எனக்கு என்னை பிடிச்சி தானே பாராட்டுறாங்க, அவங்க எனக்கு உறவாத்தான் இருப்பாங்க. நான் உறவே கொண்டாடிட்டாலும் அவங்க உறவாத்தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைப்பேங்க. அப்படி நினச்சிக்கிட்டேன். யார் என்ன கமாண்டு ஓட்டாலும் சரி அப்படியே ஓடிடுவேன். அவங்க அப்படி வயிற்றுச்சு பிடிச்சி கமாண்டு ஓட்டுட்டாங்க. இதை போய் நடிக்குதுன்னு அப்படியே தெரியுதான் என்ன நடிக்குது எல்லாம். உலகமே நாடகமாக நடித்து போட்டுக்கிட்டுருக்காங்க. நடிப்பு திறமை அதிகம் காட்டினாலும் லைக் கிடைக்கும், உண்மைத்தன்மையை உறக்க சொன்னாலும் நான் லைக் கிடைக்கும். இங்கே பார்க்குற மக்கள்னு ஒன்றும் முட்டாள் கிடையாது, எல்லாமே தெளிவாக புரிஞ்சவங்க. எது உண்மை எது பொய்ன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சி நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே நான் தான் முட்டாள். பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இது கிடச்சா கூட பார்த்து கண்டுபிடிச்சி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் உண்மைத்தன்மை எது நடிப்புத்தன்மை எது அப்படின்றது சரியாக தெரியும். என் வீட்டுக்காரருக்கு போய் காதல் தினத்துக்கு காதல் வளர்த்து சொன்னது உண்மையிலே நடிப்பே கிடையாது.
என் தங்கச்சி வந்து டேரி மில்க்கு இதுகெல்லாம் அந்த 370 ரூபாயா அந்த டேரி மில்க்கு இதெல்லாம் என் குழந்தை கொண்டு வந்து கொடுத்தது மாதிரி வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே வர்றவங்கெல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க. நம்ம புருஷனுக்கு காதல் வாழ்த்து கூட 1 வருஷம் கூட சொன்னது இல்லையா அப்படின்ட்டு யூடியூப்பை திறந்து யூடியூப்பில் சாந்தாக்கா 5 மணிக்கு ஓடியே போய் அவங்க வீட்டுக்காருக்கு தங்கம் எந்திரி தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு படுறா இவங்கெல்லாம் காதல் பண்ணியிருக்கோம்னு லவ் சொல்கிறாங்க. நம்மதே உண்மையாக காதல் பண்ணோம், காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம புருஷனை. நம்ம சொல்ல வேணாம், இன்னைக்கு வரட்டும் நம்ம சொல்லிடுவோம். என் புருஷன் வேலை விட்டு வந்தார் புண்ணிய வேலை. அப்போத்தேன் அவரை நான் பார்க்க கூட இல்லை. என் மயன் சொல்ல வந்தேன் பாத்திரம் விளக்கினதை போட்டுவிட்டு ஓடியே போய் சொல்லியிருக்கேன். அதை மனுஷ மக்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு அப்படி லைக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயா நடிக்குதுன்னு அப்படியே தெரியுது, இதுக்கு போய் லைக் இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அந்த அக்கா பாவம் குமுறி இருக்காரு. குமுறாதீங்க அப்படிலாம். அப்புறம் ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க, உனக்கு போய் லைக் போட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கா அங்கிட்டு போட்டு. நல்லா ஒரு யோசனையாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் லைக் போடுறதுனால சம்பாதிக்கிறோன்றது உண்மையாகவே இருந்தாலுமே இந்த கம்பெனி வந்து வெளிநாட்டுக்காரன் கம்பெனி பார்த்துங்க. வெளிநாட்டுக்காரன் கம்பெனியில் நம்மளால் எடுக்க முடியாதத படிக்காத பாமர பொண்ணு, ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு குடும்பம், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்ப பொண்ணு அது திறமையாக பிழைச்சி திறமையாக பேசி அதில் ஒரு 10 சம்பாதிக்குதுண்டா அந்த பெருமை வீடியோவை பார்க்குற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் போய் சேரும். அதே உண்மை. என்னண்டே தெரிஞ்சவங்க இப்போ இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இப்படி போட்டால் இப்படி வியூவர்ஸ் போகும், இதை எடிட் பண்ணி போட்டால் இப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சவங்க சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. அவங்க தான் எல்லா விவரமும் தெரிஞ்சு தானே அதில் இறங்குறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது பெருசு இல்லை மக்களே. நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவோ ஒரு சும்மா சாதாரண ரோட்டு கடையில் வடையை போட்டுக்கிட்டு என்னத்தையே என் குடும்பத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற இந்த முனியம்மாவுக்கு லைக் பண்ணி அதில் ஒரு வெளிநாட்டுக்காரன் எனக்கு சம்பளம் போடுறேன்டா, அந்த பெருமை என்னையை மட்டும் சார்ந்ததில்லை, அது பூரா எனக்கு லைக் பண்ணுற நம்ம இந்திய மக்களாகிய நீங்கள் எல்லாருக்குமே சேர்ந்தது. அதுதான் உண்மை. அப்படித்தான் நான்லாம் நினைப்பேன். நீங்கள் கொடுக்க முடியாதத நம்ம பண்ண முடியாதத நம்ம சம்பாதிக்க முடியாதத இன்னொரு பிள்ளை வந்து இன்னொரு கம்பெனிக்காரன் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரனே நம்மளுக்கு போகிற யாருன்னு தெரியாது சம்பாதிக்குது. அப்போ அவங்க போடுறத சம்பாதிக்கிறது பிள்ளைன்னு நினச்சி சந்தோஷமாக லைக் பண்ணுங்க மக்களை. கவலைப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நம்ம போய் போடலாமா அப்படி நினைக்காதே ஒரு நாளும். நம்ம வீட்டு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை, நம்ம நாட்டு பிள்ளை, நம்ம கிராமத்தில் பிறந்த பிள்ளை. அது வடையும் சமசாவையும் போட்டதோடு நிற்காம இந்த உழைச்சிட்டு குறுக்கெலாம் வலிக்குது. காலையில் 10-11 மணிக்கு ஆரம்பித்தவா சமசாவை தேக்க என்னதாயி இந்தாங்க ஆத்தா வெங்காயம் நறுக்கிட்டு கிடக்கு. அப்படி இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அதுலேயும் பேசிக்கிட்டு இப்படி வேலையை பார்க்குறோம்ல, அதுக்கு நீங்கள் பாராட்டி எனக்கு லைக் கொடுக்கணும்ல. அப்படி நீங்கள் லைக் கொடுக்குறப்ப அதை பார்த்து நம்ம நிறைய மக்கள் பிடிச்சி லைக் பண்ணுறாங்கன்ட்டு வெளிநாட்டுக்காரையை ஒரு 10-5 ஏற்றி விட்டேன்டா. என் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்படித்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க 3 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கேன். 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன் இருக்குது. அதுகளை கரையத்தணும்ல, அதுக்கு நம்ம உடம்புல தம்பு இருக்க வரைக்கும் உழைக்கணும்லங்க. அதுக்கு தான் உழைச்சிட்டு கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே பொய்யே கிடையாது. அதனால நீங்கள் போடுற கமாண்டுகளை பார்த்து எனக்கு சில நேரம் அழுகைலாம் வரும். உண்மையாக இருக்கிறதுனால தான் அழுக வருது. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். அதை மட்டும் நான் சொல்கிற இது பொய்ன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காது. எந்த இதுவுமே பொய் கிடையாது. எல்லாத்தையுமே நடக்கிற விஷயத்த எனக்குள்ள இப்படி நடக்குது, அவனுக்குள்ள இப்படி நடக்குது, சொந்த பந்தத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சத்தம் போடுறாங்க, என்ன இதை சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டு. அதனால சில விஷயங்களை இப்போ சொல்கிறதே இல்லை பார்த்துக்கோங்க. ஆமாம், யாருன்னு சொல்லாமல் பேசிட்டு போயிடுறது, யாருன்னு சொல்லலை விடுங்கத்தே அப்படின்றது. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. நடக்கிறத இங்கே நடக்குதோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம்னா பஸ்ஸில் பல விதமான விஷயங்கள் நடக்கும். அதை எடுத்து சொல்கிறதுக்கு திறமை வேணும். என்ன அதைத்தான் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். அதே ரொம்ப மக்கள் பிடிச்சி லைக் பண்ணுறீங்க, நிறைய மக்கள் லைக் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பா முனியம்மா. காசு வந்தாலும் காசு வராட்டாலும் பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம வாழ்க்கை தரனை மேம்படுத்தி கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றத மட்டும்தான் நினச்சி பார்ப்பா. அடுத்தவங்க அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களா அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களான்னு பிறந்து வச்சுக்கிட்டு தெரிய மாட்டேன். நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க வெட்டியை பார்க்க வீடியோ போட்டு விட்டுட்டு நான் சாயந்தரம் ஆயிடுச்சுண்டா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சுக்கிட்டு ஆத்தாட பிள்ளைகள் போட்டுவிட்டு ஓடியே வருவேன் வியாபாரத்துக்கு. அப்படித்தான் என் புழக்கத்தில் போய்கிட்டு இருக்குங்க. முனியம்மா பேசுகிறதெல்லாம் சரிதான், அதெல்லாம் உண்மைதான் தாயி அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு லைக் பண்ணுங்க. என்னத்தக்கலை எல்லாரும் நடிச்சு அதுகளில் பொய்யா தானங்க ஒரு குடும்பத்துகளில் சண்டை வர மாதிரி நடிக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை விடுற மாதிரி நடிக்கிறாங்க,
புருஷனுக்கு புருஷன் இன்னொருத்தனை வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு நடிக்கிறாங்க, குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு நடிக்கிறாங்க. அப்படி நடித்து போடுறதுனால தான் நம்மளும் நடிப்போமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. உலகமே அப்படித்தானே இருக்குது. ப்ராடும் பித்தலாட்டமாக இருக்குது. இதில் ஒருத்தி மட்டும் வந்து நம்ம உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அதில் ஒரு சில பேருக்கு சந்தையை வரத்தானே செய்யும். அப்படித்தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, லைக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மசாக்கில் ஒட்டுறேன் தான், ஒட்டிட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எம்பிட்டு ஒட்டியிருக்கேன், இந்த அப்படி ஒட்டியிருக்கேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே. வேலை பார்க்கணுங்க, உழைக்கணும். மனுஷெல்லாம் பிறந்துட்டா உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். அதுதான் திறமை. அந்த திறமையை நான் விட மாட்டேன் என்றைக்குமே. ஏன் கை சொல்லிடும் அடுத்தவங்களுக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு ஒருத்த குனிரெண்டு நிமிரெண்டுவேன், தங்கி போய் டீ வாங்கிட்டு வாண்டுவேன், அந்த வேலை பார்க்கலண்டுவேன், அந்த பொம்பளோட பேசணுண்டுவேன், எங்கே ஒன்றுவேன், பாத்ரூமுக்கு என்ன போட்டு நேரம் மாட்டுவா, அப்படி 1008 கேள்வி கேட்பாங்க நம்மளை. ஒரு பொம்பளையாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது எவ்வளோ பெரிய சிரமத்தை உண்டாக்கும்ன்றது வேலை பார்க்குற பொம்பளைகளுக்கு தான் தெரியும். ஒரு ஆம்பளைகளுக்குள்ளே வேலை பார்க்குறது எப்படி கஷ்டம். இது பாருங்க, நான் என் வீட்டை அடைச்சிக்கிட்டு வீட்டில் டாப்பாக போட்டுக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து இப்போ வீட்டில் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுவிட்டு அப்படியே போய் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை நம்ம வாட்டுக்கு பார்த்துட்டு முடியலைன்னா 10 நாளைக்கு கூட லீவ் எடுத்தாலும் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நம்ம கைத்தொழிலாக இப்போ நம்ம வீட்டில் தொழில் பண்ணுறது அது சிறப்புன்னு நினச்சா நான் வேலையை பார்க்குறேன். கௌரவதை அப்படின்னு நான் நினைப்பேன். ரோட்டு கடை தானே, ரோட்டு கடை ஒரு கௌரவமாக்கும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ரோட்டு கடையாஇருந்தாலும் அது ஏன் கடை, என்னோடய சொந்த கடை, அதில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு மன திருப்தியோடு வேலை வைப்பேன். எப்படி கஷ்டம் வந்தாலும் கட்டிக்கிற மாட்டேன். என்னடா லெக் பீஸ் எடுத்துக்க. ஒரு கோழியில் 2 லெக் பீஸ் தான் இருக்கும். உனக்கு ஒன்று கொடுத்துட்டேன், பாப்பா அக்கா கொண்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் இன்னும் எங்கே வருது போய் அதுலேயே ஷேர் பண்ணி சாப்பிட்டு சண்டை விடாமல் நான் அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேச விடுறேன். அப்படி இருக்குங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உடம்பு முடியலன்னு லீவ் ஓடிச்சு நண்டு என்னை பாடா படுத்துது. நைட்டு காய்ச்சடிச்சு பகலில் விட்டுருச்சு காய்ச்சல். பள்ளிக்கூடத்தில் போனால் அங்கேயே போய் காய்ச்சடிச்சுன்னா பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுமேன்னு வீட்டில் வச்சுருந்தேன். அது சண்டை கொடுக்க கிடக்கு. சரிங்க, லைக் பண்ணுங்கள். வைக்கட்டுமா?